நடிகர் விஜயோடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. நடிகர் விஜய் போல கட்டின பொண்டாட்டியும் புள்ளிய விட்டுட்டு பிளைட்ல திரிஷா கூட பறப்பான். அது போல அவன் என்ன லவ் பண்ண பொண்ணு கூட பறப்பான். அண்ணன் விஜய் அவர்களே வணக்கம். உங்களை நான் அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா விமர்சனம் செய்யறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா அந்த விமர்சனத்துல உங்களை நான் தனிப்பட்ட முறையில ஒருமையில பேசுனதுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒருமையில பேசுனதுக்கும் இந்த நேரத்துல அண்ணன் விஜய் அவர்கள் கிட்ட நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறுகிறேன். ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் மோவூர் கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுமி சௌமியா என்ற உங்களுடைய தீவிர ரசிகை 75% தீக்காயங்களோட உங்ககிட்ட உதவி கேட்டிருந்தாங்க காணொலி வாயிலா. அந்த தங்கையின் சார்பாக நாங்களும் உங்களுக்கு எங்களுடைய அமைப்பு சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம். ஆனா உரிய நேரத்துல அந்த குழந்தைக்கு நீங்க உதவாதனால அந்த தங்கை இறந்துட்டாங்க. அதுவும் என் கண் முன்னே இறந்தது இனிமே எந்த ஒரு பெண்ணுக்கும் இது போல ஒரு நிலைமை என்னைக்குமே வரக்கூடாதுன்னு அன்னைக்கே நான் நினைச்சேன். ரெண்டாவதா இன்னைக்கு தற்போது சென்னை ரிப்பன் பில்டிங் எதிரில் ஒரு அன்னச்சத்திரம் கட்டியிருப்பாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டியிருந்த அந்த அன்னச்சத்திரத்துடைய வகாயராக்கள் இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த தாயும் உங்களுடைய தீவிர ரசிகை, அந்த தாயோடைய பையன் அவங்களும் உங்க மேல பித்து உங்க மேல பைத்தியம். கணவனால் கைவிடப்பட்ட குடும்பம் அது. அந்த தாயோடைய மகன் இன்னைக்கு கல்லூரியில கல்வி கட்டணம் கட்ட முடியாம இன்னைக்கு அவமானப்பட்டு இன்னைக்கு தேர்வு எழுத முடியாம நிர்கதியா நிக்கிறாங்க உங்களுடைய ரசிகர். ரெண்டாவதா உங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை முன் வைக்கிறேன். உங்களுடைய ரசிகர் அந்த இளைஞனை உங்க இயக்கத்தின் சார்பாக அண்ணன் விஜய் அவர்கள் அந்த கல்வி கட்டணத்தை கட்டி அந்த இளைஞனை படிக்க வைக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தாருடைய எதிர்காலத்தை கருதியும் அந்த இளைஞனுடைய எதிர்காலத்தை கருதியும் இந்த காணொலியில அவங்க சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் சொல்ல விருப்பப்படலை. அவங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அவங்கள அணுகுவாங்க. அவர்கள் மூலியமாக உடனடியாக அந்த இளைஞனுடைய உங்களுடைய ரசிகருடைய அந்த கல்வி கட்டணத்தை கட்டி அவங்க தேர்வு எழுதி மேற்கொண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன்.